ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த மல்லி செடி, கொத்தமல்லி காம்புங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன பார்த்திங்கன்னா ஒரு பே லீஃப் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 லவங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய். சேம் டைம் இந்த முருங்கைக்காவை பார்த்திங்கனாக்கா கொஞ்சத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா தோலுங்களை கொஞ்சம் சுரண்டிட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், பின்ன கருவேப்பிலை, சேம் டைம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது போட்டிருக்கேன். இது நம்ம இப்போ இதை ஒரு குக்கரில் இல்லை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த குக்கரில் நான் எடுத்து வச்சு இதெல்லாம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டேன், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் போட்டிருக்கேன். சேம் டைம் கொஞ்சம் அந்த மல்லி செடியோடைய காம்புங்க, பின்ன அந்த பே லீஃபு, பின்ன லவங்க, ஏலக்காய் எல்லாம் போட்டுடுறேன். அதோட முருங்கைக்காய் சேர்த்துக்கிடுறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனாக்கா நீங்கள் இஞ்சி பூண்டை அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிடலாம். எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுறேன். இது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ காய் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு தண்ணியை அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம்.